2 பேரும் மீட் பண்ணோம். டக்குன்னு மீட் பண்ணோன்னே அவருக்கு வந்து முருகனே அவருக்கு கண்ணுல தோணியிருக்கான். சரி அன்னைக்கு வந்து சதுர தேங்காய் காலையில ஒரு 7 மணி இருக்கும். அந்த டைம்ல வந்து அவரு சதுர தேங்காய் உடைக்கிறதுக்காக அவரு கோவிலுக்குள்ள வர்றாரு. அன்னைக்கு நான் வந்து கோவில்ல இருந்து வெளியில வரேன். இப்ப 2 பேரும் அந்த விநாயகர் அப்படி இருப்பாரு. 2 பேரும் மீட் பண்ணோம். டக்குன்னு மீட் பண்ணோன்னே அவருக்கு வந்து நான் முருகனே அவருக்கு கண்ணுல தோணியிருக்கான். அவர் அப்படியே சொன்னாரு. எனக்கு முருகனே அப்படியே சாட்சாத் முருகன் வந்து நின்னாரு என் முன்னாடின்னுட்டு. சரி அவங்கள கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் உடனே கேட்டுட்டாரு. நீ முருகனா என்னோட படத்துல நடிக்கிறியான்னு. அது கோவிலையே வச்சு இந்த கோவில் வாசல் வெளியில வந்து இப்படி கேட்டார். ஐயோ எங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஐயோ திடீர்னு யாரோ வந்து கேட்குறாங்களே இப்படி இப்படின்னு சொன்னோம். சரி அவர் விசாரிச்சார். நீ என்ன பண்ணுற அப்படின்னுட்டு. நான் டான்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ராஜசுலோச்சனா அவங்களுடைய ட்ரூப்பில் இருக்கேன். எனக்கு எல்லா டான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். கூச்சிப்புடி வரும், கூச்சிப்புடி அல்லாம் தெரியும்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் சிரிச்சார். குச்சியை பிடிச்சி அல்லாவே தெரியுமா கேட்டார். அவர் குச்சியை பிடிச்சிட்டு அல்லாவே தெரியுமான்னு கேட்டார். சிரித்தோம். சரி வந்துட்டோம். சரி வந்த உடனே அவர் சொன்னார், இல்லை எப்படியாவது எங்கள் அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணார். இந்த மாதிரி பண்ண சொல்லுங்க. ஐயோ பிக்சர்லையா இவங்கெல்லாம் எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஐயோ பிக்சரா தெரியாது அப்படின்னுட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. மத்தியானத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 12 மணிக்குள்ளே வந்து சொல்லிட்டு எதிரில் தான் ஆஃபீஸ். அங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட தான் அவங்க நெய்பர்ஸ் தான் அவங்க இருக்கும் போது. சரி அப்புறம் நாங்கள் போனோம் அவங்க வீட்டுக்கு. போகும்போது எல்லாரும் குடுன்னு எல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாம் எப்போ அந்த படத்துக்கு வந்து அவங்க வீட்டில் அவருடைய பசங்க தான் அந்த படத்துலேயே எல்லாரையும் செலக்ட் பண்ணாங்களாம்.